ரத்த அழுத்த நோய்ன்றது பார்க்குறோம் இல்லையா? இந்த ரத்த அழுத்த நோய்ன்றது எல்லாருக்குமே வருது. சிறு குழந்தையிலேருந்து வயசான வரைக்கும் வரணும். வயசானா கண்டிப்பா நிறைய பேருக்கு வர்றது இயல்பு தான். ஆனா இளம் வயதுல காலேஜ் படிக்கும்போது, காலேஜ் படிச்ச வேலைக்கு போகும்போது, வேலைக்கு போய் சிறிது நாட்கள்ல, கல்யாணமாகி சிறிது நாட்கள்ல இப்படி ஒரு நோய் வந்துச்சு அப்படின்னும் போது அவர்கள் இளமையா இருக்கும்போதே நமக்கு இது ஒரு வியாதி வந்துட்டா அப்படின்னு ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்க. அப்படி மன உளைச்சலுக்கு ஆளாகிற அளவுக்கு இந்த சர்க்கரை, இந்த ரத்த அழுத்தம், ஹைப்பர் டென்ஷன் அப்படின்ற விஷயம் நோய் அப்படி என்னதான் அது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு பார்த்தோம்னா நிச்சயமா முக்கியத்துவம் வாய்ந்தது. சர்க்கரை வியாதியை விட இது ஃபர்ஸ்ட். சர்க்கரை வியாதி நடந்தெல்லாம் நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், சாப்பாட்டுல கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஆனா இந்த ரத்த அழுத்தம்ன்றது ரத்த குழாய்கள் இறுக்கமா பிடிச்சிக்கிறது. ரத்த குழாய்கள், ரத்த அழுத்தம்ன்றது நோய் எப்படி வருதுன்னா ரத்த குழாய்கள் இறுகிறது. இப்போ நம்ம மோட்டார் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், கிணத்துல இருந்து மோட்டார் வச்சு பம்ப்ல தண்ணி ஏற்றுறோம். மோட்டார் நடுவில் இருக்குது, மேல தண்ணி வர்றதுக்கு பம்ப் வருது, அடியிலிருந்து தண்ணி எடுக்கிறதுக்கு மோட்டர் கீழே பம்ப் இருக்குது. அதே போல ஹார்ட் பாருங்க, பம்ப் பண்ற ஒரு மிஷின் தான். இங்க நடுவில் இருதயத்தில் இருக்குது, பம்ப் பண்ணி மேல ஹெட்டுக்கு மூளைக்கெல்லாம் ரத்தத்தை அனுப்புது. அதே போல கீழையும் ரத்தத்தை எல்லா இடத்துக்கும் அனுப்புது. அதே சமயம் உடம்புல இருக்கிற எல்லா இடத்துல ரத்தத்தை ஹார்ட்டுக்கு கொண்டு வந்து எடுத்துக்கிட்டு அப்புறம் பம்ப் பண்ணுது. இது பம்பிங் ஆர்கன் தான். ஹார்ட் ஒரு பம்பிங் ஆர்கன் தான். ஆனா இந்த ஹைப்பர் டென்ஷன் அப்படின்றது இருதயத்துல வர நோய் இல்லை, இருதயத்தை பாதிக்கிற நோய். ஆனா நோய் எங்க வருது? ரத்த குழாயில் தான் வருது. இந்த சர்க்கரை ரத்த குழாயில வர மாதிரி இங்கேயும் ரத்த குழாயில் தான் வருது. ஆனா சிறிய ரத்த குழாயில், பெரிய ரத்த குழாயில் இதுவும் பாதிக்கப்படுது. கொழுப்பு அடைச்சாலையும் ரத்த குழாய்கள் அடைச்சுக்கிட்டு ஹைப்பர் டென்ஷன் வந்துடும். அது சர்க்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கு தானாவே ஹைப்பர் டென்ஷன் வந்துடும். சர்க்கரை வியாதி இல்லாதவங்களுக்கும் ஹைப்பர் டென்ஷன் வருது. அது எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, சிலருக்கு பிறப்புலேயே சில நோய்கள் இருந்து அப்படியே ஹைப்பர் டென்ஷன் வந்துடும். அதில் பார்த்தோம்னா இந்த நாளங்கள சுரப்பிகள், ஹார்மோன்ஸ் எல்லாம் இருக்கும். தைராய்டு பார்த்தோம்னா தைராய்டுல பிபி வந்துடும். அது ஹைப்பர் தைராய்டிசம் அதிகமாக சுரக்கிற ஹார்மோனு, ஹைப்போ தைராய்டிசம் கம்மியாக சுரக்கிற ஹார்மோனு, ரெண்டுத்துலையுமே பிபி வந்துடும். அப்போ நம்ம ஒரு டாக்டர்ஸ் கிட்ட எந்த பிரச்சனையாலும் டாக்டர்கிட்ட போய் அணுகிறது நல்லது. இது நம்ம இளமையா தான் இருக்கிற ஒண்ணுமே இல்லை அப்படின்னு நம்மளே முடிவு பண்ணி போகாம இருக்குது நல்லது. இப்ப அது மாதிரி ஹைப்பர் இதுல வரும். இன்னும் சில நோய்களை பார்த்தோம்னா அட்ரினல், கிட்னில மேல சின்ன கிளாண்ட் இருக்கும், அட்ரினல் கிளாண்ட். அது நிறைய ஹார்மோன்ஸ் சுரக்குது. அட்ரினல் ஹார்மோன்ஸ், நார் அட்ரினல் ஹார்மோன்ஸ், இந்த மாதிரி அதுல எதனா ஒரு சின்ன கட்டி இருந்ததுன்னா அது அப்படியே ஏகப்பட்ட ஹார்மோன்ஸ் ரிலீஸ் பண்ணி ரத்த குழாய்கள்லாம் அப்படியே அழுத்தி போடும். அப்போ ஹார்ட் என்ன பண்ணும், அழுத்தமா மூடிக்கிட்டு ரத்த குழாய ஓபன் பண்றதுக்காக ஹார்ட் ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து பம்ப் பண்ணி பிளட்டை புஷ் பண்ணும். ஏன்னா பிளட் எல்லா இடத்துக்கும் போகணும் இல்லையா, நமக்கு சக்தி வேணும் இல்லையா, எல்லா உறுப்புகளும் இயங்கணும் இல்லையா. அப்போ ஹைப்பர் டென்ஷன் பிபின்றது ரத்த குழாய்கள் இறுகிறது. அப்ப இறுகின ரத்த குழாய் வழியா ஹார்ட் பிளட்டை புஷ் பண்றதுக்காக அதிக ப்ரெஷரை கொடுத்து பம்ப் பண்ணுது. அப்படி பம்ப் பண்ணும்போது என்ன ஆகும், ஹார்ட் நாளடைவில் துவண்டு போய் பாதிக்கப்பட்டு அது ஃபெயிலியர். அப்போதான் நடந்தா மூச்சு வாங்குறது, இருதயத்துல ஆஸ்துமா மாதிரி மூச்சு வாங்குறது, கார்டியக் ஆஸ்துமான்னு பேரு. அவங்க ஆஸ்துமா நினைச்சிட்டு இருப்பாங்க, டக்குன்னு பார்த்தா ஹார்ட்டோட சம்பந்தமா இருக்கும். அப்ப பிபி கண்டுபிடிச்சு பிபி வைத்தியம் பண்ணதான் அந்த மூச்சு வாங்குற வியாதியை கம்மியாகும். இப்படி அறிகுறிகள் பார்த்தீங்கன்னா இப்படி எல்லாம் வரும். அவங்க டைரக்டா பிபின்னு எல்லாம் ஒன்றும் சொல்ல தெரியாது. இதுவும் ஒரு சைலண்ட் வியாதி தான். இந்த ஹைப்பர் டென்ஷன் இது மாதிரி வர்றதுக்கு இந்த காரணங்கள் நம்மள அறியாம வருது. ஆனா நமக்கு பழக்க வழக்கங்களாலே வந்துடும். சிகரெட் பிடிக்கிறாங்க, கண்டிப்பா பிபி வந்துடும். அது ஆல்கஹால் நிறைய எடுக்கிறாங்க, கண்டிப்பா பிரஷர் வந்துடும். உடனே வராது, எல்லாம் சில ஆண்டுகள் கழிச்சு தான் வரும். ஒரு உறுப்புகளா பாதிக்கப்பட்டு அதை லிங்க் பண்ணி வரும். இப்போ உணவு முறைகள்ல தினம் நம்ம பிரியாணி, நல்ல கொழுப்புல சத்துக்கள், பூரி, ரொம்ப ஃப்ரைட் ஐட்டங்கள், கேக்கு, இது மாதிரின்னு நிறைய நம்ம உணவுகள்ல கொழுப்பு சத்தை அதிகமாக்குறது. அதே சமயம் கார்போஹைட்ரேட் அப்படின்னா மாவு சத்துக்கள், இட்லி, தோசை, பொங்கல், உப்புமா அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் கூட நிறைய சாப்பிட்டாங்கன்னா கொழுப்பு நடுவில் உடம்புல உருவாகி அது போய் ரத்த குழாயில அடைக்கும் போது பிபி உருவாயிடும். இது ஏற்கனவே இருக்கிற தைராய்டு நோய், அந்த ஹார்மோன் நோய், இந்த ஹார்மோன் வியாதிகள் மற்றும் அந்த சர்க்கரை வியாதிகள்ல இது கொழுப்பு சக்திகள் அதிகமா உருவாகிற தன்மைகளுக்கு வந்துடும்.
இது இல்லாதவங்களுக்கும் உணவு பழக்கத்தினாலேயே வந்துடும். அப்போ நம்ம உணவு பழக்கங்களை வந்து நம்ம தேவையான அளவு எடுக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா திருவள்ளுவர் அழகா 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி அழகா சொல்லிக்கிற ஒன்றரை வரையில மருந்தென வேண்டாமாம் யாக்கைக்கு. யாக்கைனா உடம்பு. இந்த உடம்புக்கு மருந்துன்னு ஒண்ணு வேண்டாம்பா அப்படின்னு சொல்றாரு. அப்போ நோய் எப்படி சரி பண்றது சொல்றாரு. மருந்தென வேண்டாமாம் யாக்கைக்கு அட்டது அறிந்தது போற்றி உணி. அதாவது நமக்கு சாப்பாடு முக்கியம் தான். ஆனா அந்த சாப்பாடு எப்போ சாப்பிடணும்னா அட்டது அருந்தியது. அதாவது நம்ம சாப்பிட்டோம் பாத்தீங்களா, முன்கூட்டியே காலையில சாப்பிட்டோம்னு வச்சுக்கலாம், அந்த சாப்பாடு வந்து ஜீரணமாயிடுச்சு அப்படின்னு உங்களுக்கு தெரியணுமா? எப்படி தெரிஞ்சிடணுமா? அந்த அடுத்த வேலை பசிக்கணும், அப்பதான் அது தெரியும். அட்டது அருந்தியது போற்றி உணி. அதுக்கு அடுத்து என்ன பண்ணோம்? சாப்பிட்ட சாப்பாடு பசி உருவாக்குற அளவுக்கு சமக்கள் காலியாயிடுச்சு அப்படின்றதுக்கு அப்புறம் எப்படி சாப்பிடணும்னு சொல்ற திருவள்ளுவர்? அட்டது போற்றி உணி அப்படின்றது. தேவையான அளவு தேவையான உணவை அளவா சாப்பிடுன்றது. யார் நம்ம அப்படி சாப்பிடுறோமா? இல்லையே. ஆகவே உணவு பழக்கங்கள் மாறி இருக்கிறது. நம்ம சுற்றி நிறைய ஹோட்டல்கள், ஜொமேட்டோ அது இதுன்னு சொல்லிட்டு நம்ம ஆர்டர் பண்ண வரக்கூடிய உணவுகள் அத்தனையும் வந்து யூஸ் பண்ற ஆயில் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ் ஃபேட்டி ஆசிட்ஸ். நம்ம உடம்புல போய் படியக்கூடிய ஆயில்கள், அது உடம்புல சக்தி கொடுக்கக்கூடிய ஆயில்கள் கிடையாது. அதனால இந்த மாதிரி உணவு பழக்கங்கள்ல இருந்து வரக்கூடிய ரத்த கொதிப்பு வியாதி நிறைய பேருக்கு, இளைஞர்களுக்கு இருக்கதான் பிரச்சனை. இளைஞர்களுக்கு இருக்கு. 20 வயசு 30 வயசுக்கெல்லாம் பிபி வந்துட்டு, அது பிபி வந்துச்சுன்னா இதுவும் கிட்னி பாதிக்கிற நோய். பிரஷர் வந்துச்சுன்னா கிட்னியை பாதிக்கும், ஹார்ட்டை பாதிக்கும், மூளையில பாதி ஸ்ட்ரோக் வந்துடும், கண்ணிலையும் பாதிச்சு ரத்த கசிவு இருக்கும். இப்படி பல உள் உறுப்புகளை வந்து பாதிக்கக்கூடிய இந்த ரத்த அழுத்த நோயானது நம்ம உணவு பழக்க வழக்கங்கள். இன்னொன்னு பாத்தீங்கன்னா நம்ம உடற்பயிற்சி இல்லாம இருக்குது. நம்ம ஐடில ஒர்க் பண்றவங்க பாத்தீங்கன்னா காலையில இருந்து 12 மணி நேரம் ஒர்க் பண்றாங்க. பாவம், அவங்களுக்கு உடற்பயிற்சி இல்லை. ஆனா இருந்தாலும் நாம அதே ஆட்கள் கூட காலையில சீக்கிரம் எழுந்திரிச்சு ஒரு 15 நிமிஷம் நடப்போம், இல்ல 20 நிமிஷம் நடப்போம். அப்படி எங்கெல்லாம் நடக்க முடியுமோ. ஆபீஸ் போறாங்க, எப்படி ஆபீஸ் 10வது மாடியில் இருக்கும், 10வது மாடிக்கு டக்குன்னு சுவிட்ச் ஆன் பண்ணி உடனே லிப்ட்ல போயிருது. ஏன் 2 மாடி ஏறி போயிட்டு அதுக்கப்புறம் சுவிட்ச் போட்டு நம்ம லெப்ட்ல போலாம் இல்லையா? இது நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம பண்ண முடியும். அப்போ உங்களுக்கு உடற்பயிற்சி வந்துடுது. அப்ப இந்த மாதிரி நோய்கள் இருந்து நம்ம தவிர்க்கலாம். ஸோ எங்கெல்லாம் நடக்க முடியுமோ அதெல்லாம் நம்ம நடக்க பயிற்சி பண்ணணும். காலையில் எழுந்திரிச்ச உடனே காஃபி டீ குடிக்காம இருக்கிறதுனால, காஃபியை வந்து பிரஷர்னு வந்துருந்தா காஃபி குடிக்கூடாது. அந்த காஃபி குடிச்சா பிபி 20 ஏறும். அதனால வந்து காஃபி குடிக்கிற பழக்கத்தை பிபி இருக்கு தெரிஞ்சும் விட்டுடும். இந்த மாதிரி உணவுகளையும் பிரச்சனைகள் இருக்கு, நம்மளுடைய உடற்பயிற்சியிலும் பிரச்சனைகள் இருக்கு. உடற்பயிற்சி ரொம்ப அவசியம். ஒரு நாளைக்கு 35 நிமிஷமாவது நடக்கணும். குறைஞ்சது வாரத்துல 5 நாளாவது நடக்கணும். இதை வந்து நீங்க பயிற்சி பண்ணுங்க. இந்த நோயை வராம தடுக்கலாம். அப்போ உணவு முறைகளை நீங்க தடுக்கலாம். உடற்பயிற்சி பண்ணி வெயிட் கூடாம பார்க்கலாம். உடற்பயிற்சி பண்ணதுல கொழுப்புகள் நிறைய குறைஞ்சிடும். அப்புறம் உணவுகள்ல வந்து டேஷ் டயட் அப்படின்னு ஒன்று நீங்க நோட் பண்ணிக்கோங்க நேயர்களே. DASH நீங்க கூகுள் கூட சர்ச் பண்ணிக்கோங்க. டேஷ் டயட். டயட்னா உணவு. இந்த டேஷ் டயட்னு பாத்தீங்கன்னாக்கா அதுல டி வந்து டயட் ஃபார் பிரிவென்டிங் ஹைப்பர்டென்ஷன். அதாவது நம்ம ரத்த கொதிப்புகள் வருவதை தடுக்கிறதுக்கான உணவு முறைகள் அப்படின்றது டேஷ் டயட். இந்த டேஷ் டயட் பார்த்தோம்னா நான்வெஜ் சாப்பிட்றவங்க ஃபிஷ் ஐட்டம். இந்த ஃபிஷ் நிறைய சாப்பிட்றவங்க நல்லா உயிரோடு இருப்பாங்க, ரொம்ப வருஷம் நல்லா இருப்பாங்க. இந்த கடலோர பகுதிகளில் வாழ்றவங்க மீனவர்கள் எல்லாம் 100 ஆண்டுகள் நல்லா இருப்பாங்க. ஏன்னா ஃபிஷ் அது ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்னு நம்ம உடம்புல படிக்கிற கெட்ட கொலஸ்ட்ரால் எல்லாம் அப்படியே அப்பப்போ நீக்கிடும், பெருகிடும். நம்ம எப்படி வீடு சுத்தமாக பெருக்கி வச்சிடறோம், அது மாதிரி பண்ணிட்டு ரத்த குடையை. அதனால அது ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் அதில் இருக்கு. அதனால NB சாப்பிட்றவங்க நீங்க ஃபிஷ் சூஸ் பண்ணிக்க. சிக்கன் ஃப்ரை, மட்டன் ஃப்ரை அது மேல போகாதீங்க. அதே மாதிரி வெஜிடேரியன் சாப்பிட்றவங்க இந்த பிளாக்ஸ் சீட்ஸ், இந்த விதைகள் வகைகள்ல இந்த பிளாக்ஸ் சீட்ஸ், அப்புறம் பாதாம், இந்த மாதிரி கொட்டை வகைகள்ல வந்து நிறைய குட் கொலஸ்ட்ரால் இருக்கு. வால்நட்ஸ் சொல்லுவோம், அக்ரூட்னு, அது கூட பார்த்தோம்னா நிறைய குட் கொலஸ்ட்ரால் இருக்கு. இதெல்லாம் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃபைபர் டயட். வெஜ் சாப்பிட்றவங்க நான்வெஜ் சாப்பிட்றவங்க யாரும் இருங்க, ஆனா எல்லாரும் பயன்படுத்த வேண்டியது 40% ஃபைபர். நம்ம உட்கொண்ட உணவுல 100 கிராம் எடுக்கணும், 40 கிராம் வந்து ஃபைபர் இருக்கும். ஃபைபர்னா தெரியும் நார் சத்துக்கள். அது காய்கறி, கீரை, பழ வகைகள் தான் இருக்கு. நான் வெஜிடேரியன் நார் சத்துன்றது 0. அப்போ
இந்த மாதிரி சலட்ஸ் நாம எடுத்துக்கிடணும். இந்த மூளை கட்டின பயிறு, முழு தானியங்களை சாப்பிடுறது. இப்போ வந்து ஹோல் வீட் பிரெட்னு சொல்றோம், அது மாதிரி ஹோல் வீட், அதே மாதிரி சம்பா கோதுமை இல்லையா, அப்புறம் பாலிஷ் பண்ணாத ரைஸ், இதெல்லாம் எடுக்கும்போது நமக்கு ஃபைபர் சத்து நிறைய கிடைக்கும். பழங்கள் நிறைய இருக்கு, அப்புறம் வந்து காய்கறிகள் எக்கச்சக்கமா இருக்கு. இந்த ஃபைபர்ல வந்து நம்ம சாப்பிட்ட சாப்பாட்டுல இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன், ஒரு சிக்கன் சாப்பிட்டீங்க இல்ல மட்டன் சாப்பிட்டீங்க, கூடவே வந்து கேபேஜ், கேரட்டு, எலுமிச்சம்பழம் புழிஞ்சது, முளைக்கட்டின பயிர்னு கொஞ்சம் சேர்த்து எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுல இருக்கிற ஃபைபர்லாம் இந்த மட்டன் சாப்பிட்ட பாருங்க, சிக்கன் சாப்பிட்ட பாருங்க, அதுல இருக்கிற ஃபேட் எல்லாம் உடம்புக்குள்ள ரத்தத்துல போய் நிறைய சேர்றதை தடுத்து மோஷன்ல வெளியேற்றும். அதனாலதான் நார் சத்து வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ பிஸா சாப்பிட்றோம், வயிறு சாப்பிட்றோம், அதுக்கப்புறம் தண்ணி தான் குடிக்க முடியும். அப்ப இது எங்க நார் சத்து வந்தது? சுத்தமா நார் சத்து இல்லை. அப்ப என்ன வரும்? உடம்புல கொழுப்பு சத்து ஏறும், வெயிட் கூடும், சுகர் வரும், பிபி வரும். பிபி தான் ஹைப்பர் டென்ஷன். அதனால டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஹைப்பர் டென்ஷன்ன்றது வராம தடுக்கலாம். இளம வயதிலே வரும். முதுமை வயதுல வர்றது வந்து பல காரணங்கள் இருக்கு. ரொம்ப வருஷமா வந்து டென்ஷனா ஒர்க் பண்றது, வீடு பிரச்சனை, வெளியில ஆபீஸ் பிரச்சனை அப்படின்னு ஸ்ட்ரெஸ் அதிகமாகிறது ஒரு காரணம் இருக்கு. ஏஜ் ஆக ஆக ரத்த குழாய்கள் பழுதடைஞ்சு சாதாரண கொழுப்பு சத்துக்கள் கூட அதிகமா படிஞ்சிடும். அப்போ வந்து செக்அப் பண்ணி இயர்லி ஒன்ஸ் ரத்த கொழுப்புல வந்து அதிகமானதுன்னா கொலஸ்ட்ரால் மாத்திரை 40 வயசுல இருந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டோம்னா 100 வயசு வரைக்கும் கூட ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக் வராம அழகா வந்துடலாம். அது மாதிரி ப்ரிவென்ஷன் நல்லா இருக்கு. கொலஸ்ட்ரால் மாத்திரை வெளிநாடுகள் எல்லாம் வந்து பங்க் அடியில வாங்கிக்கலாம், ஏன்னா அவ்வளவு முக்கியமானது. அதை நீங்களே கூட வாங்கி சாப்பிட்டுக்கலாம். பட் இங்க வந்து நம்ம சொன்னா கூட எடுக்க மாட்டேங்கிறோம். அதனால 30-40 வயசுல இருந்து கொழுப்பு சத்தை செக் பண்றோம் பிளட்ல, டாக்டர் கிட்ட வந்தா அது மாதிரி அதிகமா இருந்ததுன்னா கண்டிப்பா நாங்கள் கொலஸ்ட்ரால மாத்திரை கொடுப்போம். அதே சமயம் வாக்கிங்கும் பண்ணணும், எக்ஸசைஸ் பண்ணணும், உணவு கட்டுப்பாடுகளும் சொல்லி கொடுப்போம், மருந்துகளும் போதுமான அளவுக்கு கொடுப்போம். மறுபடியும் நீங்க வந்து டாக்டர் கிட்ட பரிசோதனை பண்ணி எப்படி நீங்க இருக்கிறீங்கன்றது நீங்க செக் பண்ணிக்கணும். அதனால நேயர்களே, இந்த ரத்த அழுத்தம் நோயானது உலகத்திலேயே 2 நோய் தான் அதிகமா பாதிக்கிறது. ரத்த அழுத்தம், சர்க்கரை வியாதி. இது ரெண்டுத்துக்கும் ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்பு இருக்குது. ரத்த அழுத்தம் இருக்கிறவங்களுக்கு பின்னாடி சர்க்கரை வியாதி வந்துடும். சர்க்கரை வியாதி முதல்ல வந்தா அடுத்து வந்து பலவித மாற்றங்களால அது பிரஷர் வியாதியை கூட்டிட்டு வந்துடும். அதனால இந்த 2 வியாதியுமே வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். இன்னைக்கு இந்த ஹைப்பர் டென்ஷன், ரத்த கொதிப்பு, இதை பத்தி உங்களுக்கு ஷார்ட்டா சில விஷயங்களை பகிர்ந்திருக்கிறேன்.